லிஸ்ட் ஆஃப் த ரைடு. இவர் தான் வந்து என்னோட டிரைவர் சொல்லு. ஆஃப் ரோடு சம்பவங்கள்லாம் என்னோட சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இவன் இடத்துக்குலாம் விளாகே கிடையாது. நான் விளாகே எடுக்கலைங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எடுக்க விட்றா, இவன் பாட்டு ஓட்டுன்னு கிடக்குறான் பாருங்க. அப்படியே அண்ணன் இப்போ ஸ்விம்மிங் பண்ண போகிறாரு. ஏக் தோ தீன். ஐயோ சிவா கடிக்குதுடா, டேய் கடிக்குதுடா எப்பா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஏன்னா பெரிய செருப்படி ஒன்று வாங்கிட்டோம். அதனால் வந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கல. அதனால் நானாக வந்து கம்பேக் கொடுக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு மிக அருகில், அதாவது ஒரு 60 கிலோமீட்டர் கிட்டே இருக்கிற ஒரு ஃபால்ஸுக்கு வந்து சில ஃபால்ஸ்லாம் வந்து நம்ம போக போகிறோம். போயிட்டு அப்படியே வந்து இனிமேட்டு வந்து ட்ராவலிங் அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ வந்து நான் போடலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து என்னத்தில் மூலக்கோணம் என்ட்ரன்ஸுக்கு வந்து வந்துட்டோம். இங்கே வந்து செக்கிங்லாம் வந்து நடக்குது. என்னென்னா இங்கே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த விஷயம்லாம் வந்து அலோடு கிடையாது. பிஸ்கெட் கூட எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து வெளில வச்சுட்டாங்க. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸும் வந்து சம்திங் போட்டுருக்காங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 பர்சனுக்கு 10 அப்படி இப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் ₹1 கூட வாங்கலை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். சரி, அப்போ என்ன பேசுன்னு தெரியல, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதனால் லிஸ்ட் ஆஃப் த ரைடு. இவர் தான் வந்து என்னோட டிரைவர் சொல்லு. ஆஃப் ரோடு சம்பவங்கள்லாம் என்னோட சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இவன் இடத்துக்குலாம் விளாகே கிடையாது. நான் விளாகே எடுக்கலைங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எடுக்க விட்றா, இவன் பாட்டு ஓட்டுன்னு கிடக்குறான் பாருங்க. அப்படியே ஹை காய்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து மூலக்கோணம் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா சிவன் கோயில்? அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு டைம் வந்து இப்போ வந்து அங்கே போயிட்டு வந்துட்டேன். ஸோ என்ன இங்கே வந்து ஹைலைட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் கிளியராக வந்து வாட்ரு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து கடிக்குதுன்னு சொல்ல முடியாது. மீன் வந்து நம்ம காலெல்லாம் அப்படியே வந்து தின்னுருது, அந்த மாதிரி வந்து பண்ணுது. ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஓகேவா, ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து பைக் வந்து கிட்டே வந்து வந்துடுது. ஸோ நல்லா தான் இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், தண்ணி அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு. மீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? போகிறதுலாம் சூப்பராக இருக்குது. இடம் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியாக வரலாம். ஃபேமிலியாக வந்தால் இதெல்லாம் இடம்லாம் தரமான ஸ்பாட்டு. தெரியுதுங்களா மீன்? இப்போ கொஞ்சம் நேரம் நின்றுனா என் காலையே தின்னுடும், இந்த மாதிரி இருக்குது. ஃபேமிலிஸ்லாம் வந்து அங்கே இடத்துல வந்து குளம் மாதிரி இருக்குது, சின்னதாக தெப்ப குளம் மாதிரி. அந்த இடத்துல வந்து ஃபேமிலிஸ்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக லவ்வர்ஸ் கூப்பிட்டு வரதுனா வாங்க. லவ்வர்ஸ்லாம் கூப்பிட்டு வரதுலாம் ஒரு சேஃபான பிளேஸ் தான் சொல்லுவேன். சரிங்களா, நான் வெளில எங்கேயாச்சும் கூப்பிட்டு போனால் இந்த மாதிரி இடத்துலாம் பயப்படுவாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து நல்லா இருக்குது. பாருங்கள், பாட்டில் கோவில் எவனோ பீர் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு போயிருக்கான். நல்லா இருக்குது இடம், அவ்வளோ சொல்லணும். ஆமாம், ஓகேங்களா. இங்கே வேறு குளிக்கிறாங்க. ஸோ வீடியோ எடுக்க ஒரு மாதிரி கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இதுதான் அந்த இடம். ஓகேங்களா, எல்லாம் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த டாப்பில் அங்கே போனோம்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நம்ம நம்பரை வந்து கொஞ்சம் உக்காஞ்சி கொண்டு இருக்காரு. ஸோ எல்லாம் குளிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வீடியோ எடுக்க வேண்டாம், நம்ம அப்படி ஸ்கிப் பண்ணுருவோம். ஓகே, இங்கே போனோம்னா ஒரு ஃபால்ஸ் வந்து நம்ம இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம போயிட்டு குளிக்க முடிஞ்சால் குளிக்கலாம். ஓகேங்களா. ஓ செம்ம ஃப்ரேம் ப்ரோ, ஃபோட்டோ எடுக்கலாமா அவங்கள? ப்ரோ இவெல்லாம் நான் சுமந்துட்டு இருந்தேன், இவர் சுமக்கிறாரு. எதை பயன்படுத்தக்கூடாதோ அதை தான் பயன்படுத்துகிறாங்க. மூலிகை தண்ணியில் குளிங்கன்னா ஃபுல்லாக ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு கிடக்குறாங்க. ஃபால்ஸு தான், என்ன கொஞ்சம் தண்ணி வரல, அவ்வளோதான். ஃபுல்லாக ஜென்ஸாக தான் இருக்காங்க. வந்து குளம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பார்ப்போமா? நான் டார்க்காக இருக்குது, கருப்பாக ஹாயாக படுத்துருக்காப்புல, ஹாயாக படுத்துருக்காப்புல. தெரியல ப்ரோ, நல்லா ஃபாலோ பண்ணுறாரு. தெரியலையே, அவன் நிற்கிறாப்புல, நீச்சல் தெரியாமல் நிற்கிறாப்புலையா அப்படின்னு தெரியல. அவனை ஆளை செக் பண்ணி பார்ப்போமா? நீச்சல் பார்ப்போமா? அண்ணன் இப்போ ஸ்விம்மிங் பண்ண போகிறாரு. ஏக் தோ தீன்.
அடுத்ததாக நமது கோட்டைச்சாமி தலைகீழாக குதிக்க போகிறார். சிவா சிவா பட்ரா சிவா. மங்கம் பண்றான். ரைட்டா ஆளு குறுக்கு வரும்போது குதிக்கிறான். இது வந்து பசங்களுக்கான பிளேஸாக வந்து மாற்றிட்டாங்க. இங்கே ஒன்லி பசங்க தான் இருக்காங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா கூட ஃபுல்லாக பசங்களாக இருக்கான்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஸோ பசங்களாம் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறு குளிச்சுனே இருக்கிறேன், எனக்கு வேறு ஆசையாக இருக்குது. ஸோ நானும் போய் குளிச்சிடுறேன். மைக்கை கைட்டினானா? ஏய் மைக்கை கைட்டினியா? மைக் கைட்டினியா? வந்ததுக்கு ஒரு புதி புஷ்டம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். நீங்களும் வந்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கோணம் ஃபால்ஸ், ஆந்திரா நகர். நான் ஒரு தெரியல சரியா? இது மாதிரி எனக்கு தெரியாது. என்ன பண்ணுங்க, மூலக்கோணம் சொல்லிட்டு போடுங்க. புத்தூர் வந்து ரைட் எடுத்திங்கன்னா திருப்பதி போகிற ரூட்டில் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே பக்கத்தில் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டு வந்துடுங்க. ஏன்னா நானும் கூகுள் மேப் போட்டு தான் வந்தோம். ஸோ நீங்களும் அப்படியே வந்துடுங்க. ஓகேவா? மறக்காம வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பண்ணீங்க, சும்மா மெமரி சேனல் தான் போடுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ. ஃபைனலாக வந்து நம்ம வந்து மூலக்கோணம் போயிட்டு நம்ம விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் என்னென்னா சில விஷயம்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொல்லலை. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புத்தூருக்கு வந்து நீங்கள் வந்துடுங்க. புத்தூர் வந்து நாங்கள் வந்து மூலக்கோணம் சொல்லி நீங்கள் லொக்கேஷன் போடாலே வந்துடும். ஆட்டோலேயும் வருது. பட் ஆட்டோலாம் வந்தீங்கன்னா ஸ்பேர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேறு வாங்குறாங்க. லோக்கலாக இருந்தீங்கன்னா 10 ரூபா ஆகும். நான் லோக்கலாக இருந்தீங்கன்னா 50 ரூபா. பைக்குக்கு வந்து 50 ரூபா ப்ளஸ்ஸு கார் எடுத்துகிட்டு போனால் 100 ரூபா, ஆட்டோவுக்கு 300 ரூபா. பெரிய வண்டி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 500 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் எடுத்திங்கன்னா 1500 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ எங்களை வந்து லோக்கல்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எங்களை வந்து உள்ளே விட்டாங்க. இங்கே வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து அந்தளவுக்குலாம் தண்ணிலாம் வந்து வரல இப்போதைக்கு. இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26/7/2025. இன்றைக்கி வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு வரல. ஆனால் வந்து தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. மீன் வந்து காலெல்லாம் வந்து கட்டிக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரலாம். ஃபேமிலியோடு வந்து நீங்கள் கொஞ்சம் லாங்கில் வந்து என்ஜாய் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஃபாரஸ்ட்டாக சேஃபாக கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா மூலக்கோணாக்கு வந்து நீங்களும் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேவா? பாய். இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் நான் போட பார்க்குறேன். சரிங்களா? யூடியூப் விட்டுறக்கூடாது. சரியா? பை காய்ஸ், லவ் யூ.